சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக மற்றும் திமுக ஜெயிக்க போவது எந்த கட்சி, யாருக்கு வெற்றி, வெளியான ஒரு கருத்து கணிப்பை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. நாளை விடிந்தால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தலானது நடைபெற உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் இந்த தேர்தலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. தமிழகத்தில் ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 110 to 120 தொகுதியில் ஜெயிக்கணும். அதாவது தனிச்சையாகவும் சரி இல்லை கூட்டணியிலையோ ஜெயித்தாலும் சரி அந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது அதிமுக மற்றும் திமுக இடையே மிகப்பெரிய ஒரு போட்டி இருப்பதாகவும், கண்டிப்பாக அதிமுக திமுகவில் தான் ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்க போகுது. அப்போ நான் தமிழர் வரதா இல்லை புதுசாக இருக்கக்கூடிய தாவேக்கா வரதா, அதாவது 4 முனை போட்டி என்பது இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கு இந்த 2 கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிப்பார். அதாவது 4 கட்சிகளுடைய வாக்குகளையும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கட்சி உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெற்றி அதிமுகவுக்கா இல்லை திமுக பக்கமா அப்படின்றது பக்கம் தான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பெரும்பான்மையானுடைய ஆதரவு வந்துட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக மீதும் திமுகவுடைய கட்சி மீதும் நிறைய விதமான மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக அரசின் மீது பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, லாக்அப் டெத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சருடைய ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான இதுவே சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய சாதனைகளையும் சொல்லலாம் அதே மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், அதாவது அதிமுக பக்கம் திரும்பி இருப்பதாகவும், அதிமுகவுக்கும் திமுக கட்சியில் மிகப்பெரிய ஒரு போட்டியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை விடிந்தால் தேர்தல். உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படின்றத இந்த காணொலியிலே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். யாரெல்லாம் டிவிகேக்கு ஓட் போடுறீங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க, இல்லை அதிமுகவுக்கா இல்லை திமுகவுக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஜனநாயக கடமையை மறந்துடாதீங்க, அதை நிறைவேற்றுங்க, சரிங்களா? யாரும் ஓட் போடாமல் இருக்காதீங்க, மறக்காமல் போயிட்டு ஓட் போட்டு வந்துடுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த கட்சி தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டை பார்த்து போடுங்க. அரசியலுக்கு வரும்பொழுது பேச்சு, விட்டதுக்கப்புறம் ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆளில் தவிர்த்துருங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.